சந்திரன் சூரியன் சேர்ந்து இன்னொரு ஜாதகத்தோடு இணைப்பதுதான் சிறந்தது. சந்திரன் சூரியன் என்ன சார் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அங்க கௌரவம். சந்திரன் சூரியன் கௌரவ பிரச்சனை கொண்டாந்து கொடுத்து. எப்படி சார் கௌரவம் பார்ப்பாங்க? ஒரு பையன் ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை, பொண்ணு பார்க்க போறாரு. மாமனார் இலை வாங்க வெளியே போயிட்டார். மாமனார் வர்ற வரைக்கும், மாமனார் வந்து என்னை கூப்பிட வரைக்கும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியவே நிற்கிறார் வாசல்ல. அப்ப எவ்வளவு பெரிய கௌரவம்னு பாத்துக்கோங்க. அவர் வந்து திரும்ப கூப்பிட்டு உள்ள போனார். இப்படி ஆளுகளுக்கெல்லாம் நீங்க பொருத்தம் பார்க்கறது ரொம்ப சிரமம். கௌரவம். இவங்க லவ் இந்த விஷயத்துக்கு போவே மாட்டாங்க. சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை எங்கே எடுக்கணும் அப்படின்னா ராசி, நவாம்சம், திரைக்காலம், துவதசம் 4 சக்கரங்களை பார்க்கணும். சார் எப்படி சார் பார்க்க போறேன்? திருக்கணிதமா வாக்கியமா அப்படின்னா வாக்கியம் நான் சொல்லிடுவேன். திருக்கணிதமா வாக்கியமா தனியான வீடியோ போறேன், அதை எப்படி தெரிஞ்சுக்கோங்க. வாக்கிய பிரகாரம் தான் எடுக்கணும் கிரக சேர்க்கையை மட்டும். நான் திருக்கணித பிரகாரம் எடுக்கிறீங்கன்னா தவறா போகும். ஏன்னா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சனியும் புதனும் ரொம்ப வேறுபடுவார்கள். ரைட்டுங்களா? உதாரணமாவே சொல்றேனே, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் அருமையா இருக்காரு, ராசி, அம்சம், திரைக்காலம் எல்லாத்தையும் அருமையா இருக்காரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம்